இனிய வணக்கம் நண்பர்களே. குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ தேர்வுகளுக்கான ரிசல்ட்டை ரீசெண்டாக வந்து டிஎன்பிசி சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா, ரிசல்ட்டில் ரீச்டுன்னு சில பேருக்கு இருக்குது, நாட் ரீச்டு அப்படின்னு சில பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம பாஸ் பண்ணிட்டோமா இல்லையா, நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பம். ஸோ அந்த குழப்பத்துக்கான எல்லா தீர்வுகளுமாக அந்த வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்துட்டு போயிடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம அகாடமி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு குழப்பமும் வேணாம். டைரெக்டாக இந்தந்த போட்டித் தேர்வுகளை மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. அவங்க மட்டும் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் போனாலே போதுமானது, ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஆனால் நான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக டிஎன்பிசி சைட்டில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். சிலருக்கு ரீச்டுன்னு வரும், சிலருக்கு நாட் ரீச்டுன்னு வரும். ஸோ நாட் ரீச்டு அப்படிங்கிறது வந்தாலே குழப்பமே வேணாம், நீங்கள் வந்து பாஸ் பண்ணலைங்கிறதா அர்த்தம். அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு மட்டும் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரீச் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்று தான். உங்களை நாங்கள் சிவிக்கு கூப்பிட்டாலோ இல்லாட்டி கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாலோ உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களை வந்து கூப்பிட்றோம், ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிதுன்னா ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு வர்றாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தான் இந்த இடத்துலையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரீச்டு வந்ததுன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. செலக்ட் ஆனவங்களை ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ரீச்டு வந்த எல்லாரையுமே டிஎன்பிஎஸ்சி சார்பாக கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வச்சு உங்களுக்கான டாக்குமெண்ட், உங்களுக்கான ப்ரிஃபரன்சஸ் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாத்தையும் மீண்டும் ஒரு தடவை தரம் பிரித்து இன்னொரு லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டு வெளியிட்ட போட்டித் தேர்வர்களை தான் மீண்டும் ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்க்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க. அங்கே போய் தான் நீங்கள் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் தேர்வு செய்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து தேர்வாகக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு பற்றி பிரச்சனையே இல்லை. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 100 போட்டித் தேர்வுகள் இல்லாட்டி 200 போட்டித் தேர்வர்கள் கிட்ட வந்துட்டு நான் ரவுண்ட் பண்ணி தான் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு தேர்வாகாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கான ப்ரிஃபரன்சஸில் இருந்து அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் சில பேர் போஸ்டிங் எடுத்திருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து இல்லாமல் போஸ்டிங் வந்து வாங்காமல் இருப்பாங்க. அவங்களுமே உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் போட்டிக்கு தான் வருவாங்க. முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அந்த லிஸ்டின் படி தான் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா கவுன்சிலிங்கும் அதுக்கப்புறமான போஸ்டிங்குமே வந்துட்டு நடக்கும். ஸோ உங்களோட டவுட் எல்லாம் கிளியராக இருந்தது அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.